ஸோ இது வந்து பாரதியோட அக்னி குஞ்சு இல்லை, லாவாவோட அக்னி குஞ்சு. அக்னி குஞ்சு நம்பர் 4, லாவா அக்னி 4. இப்போ இதை இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 22,999, 23,000 ரூபாய்க்கு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான், 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜோடு இது வருது. இப்போ இந்த அக்னி 4 பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்திய கம்பெனியோட ஃபோன், லாவா வந்து இந்திய கம்பெனி. ஸோ ஒரு இந்திய கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவு பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு 23,000 ரூபாய்க்கு இது லான்ச் பண்ணியிருக்காங்க, அது ஜஸ்டிஃபை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ வீடியோவில் ட்ராமாட்டிக்காக காணிங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. அக்னி பிராண்டிங் போட்டு வருது. பார்த்தீங்கன்னா இது வந்து எல்இடி லைட்டிங் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா லைட்டு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து ஓப்பன் பண்ணலாம். Agni 4 is here. உள்ள வந்து ஒரு பர்சனல் மெசேஜ் போட்டு வந்து தந்திருக்காங்க. நம்ம பேரை கேட்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா தான் இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அக்னி குழம்புலாம் அப்படி தெரியுது. இதில் இங்கே வந்து இந்த ரீட்டைல் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த அக்னி 4 ரீட்டைல் பாக்ஸ். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் வருது. அந்த 2 கலரும் போட்டிருக்காங்க. பிளாக் மற்றும் ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட் வருது. மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது. இப்போ வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இது வந்து உள்ள நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஒரு பாக்ஸ் மாதிரி இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதான் வந்து அக்னி 4. எங்கிட்ட இருக்குது இந்த ஃபேண்டம் பிளாக்ங்கிற அந்த கலர். இன்னொன்று வந்து லூனார் மிஸ்ட்னு ஒரு ஒயிட் கலர் வேரியண்ட்டும் வருது. ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் வந்து இது பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கேமரா மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேமராவுக்கு இடையில அக்னி பிராண்டிங் வந்து தந்திருக்காங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து இஷ்டமாக தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த அக்னி பிராண்டிங் பின்பக்கம் போட்டிருக்காங்க இல்லையா, எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு எனக்கு தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது. 66 வாட்ஸ் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தராங்க. சார்ஜிங் கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் வந்து தந்திருக்காங்க. இப்போ இந்த டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பிராண்டிங் பின்பக்கம் இப்படி இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி கிளாஸ் தந்திருக்காங்க. மேட் ஃபினிஷில் இது வருது. மேட் ஃபினிஷ் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாமே வந்து தெரிய தான் செய்யுது. ஸோ கிளாஸ்னால நீங்கள் எப்பவுமே வந்து கவர் போட்டு இது யூஸ் பண்ணுங்கள். சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேமில் வந்து தந்திருக்காங்க. ஸோ ப்ரீமியம் ஒரு பில்ட் குவாலிட்டியில் வந்து இருக்குது. மேல் பக்கம் வந்து ஐஆர் சென்சர் தராங்க. டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கீழே வந்து சிம் ட்ரே இருக்குது. 2 சிம் போடலாம். மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். கீழே வந்து இன்னொரு கீ இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்ஷன் கீன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து கேமரா எடுக்கும்போது இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷட்டர் பட்டனாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸோ செட்டிங்ஸில் வந்து ஆக்ஷன் கீன்னு வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் கீயை நீங்கள் வந்து சிங்கிள் கிளிக், டபுள் கிளிக், லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சில ஆப் ஓப்பன் பண்ணி வைக்கலாம், கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஃப்ளாஷ் லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, எது ஓப்பன் பண்ணக்கூடிய நீங்கள் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சைலண்ட் ரிங்க் போக கூட இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஃபோனை சைலண்ட் பண்ணால் அதுக்கு வந்து ஆக்ஷன் கொடுத்துக்கலாம் இதில். ஸோ இந்த ஒரு மல்டி பர்பஸுக்கான ஒரு ஆக்ஷன் கீ வந்து கீழே தந்துருக்காங்க. கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லா இருந்துருக்காங்க. கொஞ்சம் ரொம்பவே கீழே இருக்குது. இங்கே இருக்குது. 8.8 mm திக்னஸ் இருக்குது. 212 grams வெயிட்டில் இந்த ஃபோன் வருது. ஸோ டிசைன் வந்து ஒரு ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டியில் பண்ணிக்காங்க. இந்த அக்னி பிராண்டிங் தான் வந்து எனக்கு வந்து இதை வேற எங்கேயோ வச்சுருக்கலாம்னு தோணுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நீங்கள் செட் பண்ணும்போது 20GB வந்து உங்களுக்கு சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நோ ப்ளோட்வேர், க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன், எக்ஸ்ட்ரா ஆப் எதுவுமே வந்து அவங்க வந்து தரல. அவங்களோட லாவா கார் ஆப் மட்டும் தான் வந்து இருக்குது. அப்புறம் கூகுள் ஆப்ஸ் அதில் வந்து தந்திருக்காங்க. FM ரேடியோ இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இங்கே ஒரு நாய்க்குட்டி தூங்கிட்டு இல்லையா, அதை நீங்கள் தட்டினீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் வருது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட இந்த வாயு ஏஐ வந்து ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சாஃப்ட்வேரில் கவர் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். 6.67 inch டிஸ்பிளே இது. 1.5K AMOLED டிஸ்பிளே, 120 Hz refresh rate வருது. 10-bit கலர் பேனல் இது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்டிவ் லேயர் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அது எந்த கார்னிங் கொரில்லான்னு அவங்க சொல்லலை. பட் ஏதோ ஒரு கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷன் வந்து தந்திருக்காங்க. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா 2160 பிக்சல் HDRல நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸில் நான் செக் பண்ணும்போது HDR எனேபிள் இல்லை. ஸோ இந்த விலைக்கே அதுவும் வந்து அவங்க தந்துருக்கலாம்.
ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அனிமேஷன், இன் டிஸ்பிளேக்கு வந்து நிறைய அனிமேஷன் பேட்டர்ன்ஸும் வந்து தந்துருக்காங்க. எட்ஜ் லைட்டிங் கூட உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு எட்ஜ் லைட்டிங் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷனும் தராங்க. ஸோ இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். மீடியாடெக் டிமென்சிட்டி 8350 இது வந்து பவர் ஆகுது. 4nm ஆர்க்கிடெக்சரில் பண்ணப்பட்ட சிப்செட் இது. LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ்னு தராங்க. ஸோ நிறைய ஃபோன்கள், பெரிய பிராண்டில் உள்ள ஃபோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இன்னுமே வந்து UFS 3 கூட தர மாட்டேங்காங்க சில மாடல் எல்லாம். பட் இதில் வந்து UFS 4.0 தராங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Reno 14 இருக்குது, OnePlus Nord CE5 இருக்குது, ரியல்மியில் கூட வந்து ரியல்மி P3 ஏதோ ஒன்றில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2-3 ஃபோன்களில் இந்த சிப்செட் வந்து தராங்க. நல்ல ஒரு கேபிளான ஒரு சிப்செட். ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்பஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கேபிளான சிப்செட். கேமிங்கும் வந்து டீசெண்டாக ஹேண்டில் ஆகுது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ நல்ல ஒரு கேபிளான சிப்செட்டில் தான் இந்த ஃபோனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட கேமராக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓடி வருது. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு வந்து ஒரு 50 MP கேமரா தந்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எடுக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். 2K ஆப்ஷனும் வந்து இருக்குது. 4Kல வந்து ஃப்ரண்ட் கேமரா நான் எடுக்கும்போது கொஞ்சம் கிராப் அதிகமாக இருக்குது. 2K வந்து நல்லா இருக்குது. கேமரா அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கேமரா ஆவரேஜ் அவுட்புட் வந்து தராங்க. கேமரா ஆப்டிமைசேஷன் இன்னும் வந்து அவங்க பெட்டர் பண்ணலாம். பட் இப்போ கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பெரிதாக இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4K 2K 1080p எடுக்கலாம். இப்போ நான் வந்து 4K வீடியோ சாம்பிள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். EAS எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து தந்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் லைக் ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி தோணுது. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிங்கன்னா 2K இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். 4Kல வந்து கிராப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனால கிராப் வந்து அதிகமாக இருக்குது 4K. ஸோ 2K இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு டேக் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். 5000 mAh பேட்டரி. இப்போலாம் வந்து ஃபோன்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6000 7000 அப்படிலாம் போயிட்டுருக்கு. பட் இவங்க வந்து இன்னும் மாடஸ்ட்டாக அந்த 5000 mAh பேட்டரி தான் வந்து தராங்க. 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஓடி வருது. ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். 45 to 50 மினிட்ஸில் இது வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ 5000 mAh பேட்டரி வந்து இதில் தராங்க. ஸோ சாஃப்ட்வேர் க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன். ஆண்ட்ராய்டு 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. 3+4 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 மேஜர் அப்டேட் வந்து கிடைக்கும். 16, 17, 18 வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லையா, இந்த வாயு ஏஐன்னு ஒன்று தந்திருக்காங்க. ஸோ அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ சேட் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் ஏஐ ஏஜென்ட்ஸ்னு வந்து தந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், ஏஐ ஃபீமேல் கம்பெனியன், ஏஐ மேல் கம்பெனியன், ஹாரோஸ்கோப், ஏஐ டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட், கால் ரெக்கார்டிங், ஏஐ ஃபோட்டோ எடிட்டர், இந்த மாதிரி நிறைய வந்துருக்காங்க. ஏஐ ஃபோட்டோ எடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் வந்து நிறைய இருக்குது. ஏஐ கட் அவுட், ஏஐ எலிமினேஷன், ஏஐ இமேஜ் எக்ஸ்பேன்ஷன், அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோக்கும் சில ஏஐ நிறைய வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட இன்ட்ராக்டிவாக நீங்கள் வந்து பேசலாம், கம்பெனியானாலும் சரி.
அப்புறம் ஏஐ மேக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் டீச்சராகவும் இது வந்து யூஸ் ஆகுது. நல்ல ஒரு அடிஷன் யூஸ் பண்ணவங்களுக்கு. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் டு சைலண்ட் கிடைக்குது, ஏஐ சர்க்கிள் இருக்குது, ஏஐ கால்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ஏ ஆப் க்ளோனும் வந்து தந்திருக்காங்க, ஹிடன் ஆப்ஸ் இருக்குது, ஆப் லாக் இருக்குது. ஸோ இதான் வந்து லாவா அக்னி 4. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய கம்பெனியோட ஒரு ப்ரீமியம் ஃபோன் இது. ஸோ 23,000 கிட்ட இதை வந்து கொண்டு வராங்க. பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. டிஸ்பிளே டீசனான ஒரு டிஸ்பிளே. கேமரா கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம், கேமரா அஃப்கோர்ஸ். பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பன் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,000 6,500 அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடஸ்டான 5,000 mAh பேட்டரி தான் வந்து தந்திருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. 66 வாட்ஸ் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து இது பெஸ்ட் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஒரு டீசனான ஒரு ஆஃபரிங் எனக்கு வந்து சைனீஸ் கம்பெனிலாம் இல்லாமல் ஒரு இந்திய கம்பெனியோட ஒரு 25,000 கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன். லாவா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். இந்த கேமரா ஆப்டிமைசேஷன் அதிலலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரலாம், மெதுவாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த ஏஐயில் அவங்க வந்து போட்டிருக்க இம்ப்ளிமெண்டேஷன், இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சில பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் மெனக்கிடுவாங்க இந்த சாஃப்ட்வேர்லாம். அதே மாதிரி ஃபோக்கஸை இந்த கேமரா ஆப்டிமைசேஷனும் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ லாவா அக்னி 4 பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.